ஹாய், வெல்கம் டு சோட்டு vlogs. எஸ், ஸோ சோட்டு vlogsல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. எஸ், நம்ம சோட்டு குட்டன் இருக்கான் இல்லையா, இந்த குட்டனை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் அம்மா இன்னும் வீடியோ பார்க்கல, ஏன்னா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் தான் எடுத்து கொடுப்போம். ஸோ இன்னும் வீடியோ பார்க்கல. எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சோட்டு குட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து இன்னொரு பெட் நாங்கள் வாங்குறோன்ற ஐடியாவே கிடையாது. நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லி வச்சுருக்கோம். அவங்களும் வாங்கிடாதீங்க, இதுக்கப்புறம் இப்படி ஒரு வழி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம போனது, வாங்கினது, கொண்டது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஒரு ஐடியா கூட இல்லை. இப்போ நமக்கு வந்து சோட்டோட 30th டே நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து சோட்டு நம்ம விட்டு போய் 30வது நாள். ஸோ 30th டே சாமி கும்பிட போகிறதும் போது அப்போது அம்மா கிட்ட காமிச்சிடலான்ற பிளான் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணோம். பெங்களூர் போனது, நான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே. ஸோ 30th டே அன்றைக்கி போய் சர்ப்ரைஸாக அம்மாட்ட காட்ட போகிறோம். அவங்க எப்படி, அதாவது சோட்டோட பாட்டிக்கிட்ட, ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க குட்டைங்கிட்ட அப்படின்றத பார்ப்போமா. இப்போ வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரில் வந்து நம்ம மட்டும் தான் போகிறோம். நான், ஐஸ்வர்யா, மீரா, அதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்ஃபுல் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அவர் பின்னாடி ஆமா பழைய vlogல வந்தாரு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் ஓடி போயிட்டாரு. பின்னாடி வந்து நம்ம குட்டனோட மம்மி டாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ குட்டனோட மம்மி டாடி, அப்புறம் ஜாய், லியா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம காரில் நம்ம போயிட்டு முதல்ல இறங்கி சோட்டுக்கு இறங்கணும்னா கேமராலாம் செட் பண்ணிக்கலாம், சும்மா கையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இவங்க வர சொல்லலாம். இவங்க வந்தோடனே அப்படி அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் இனிமேல் சோட்டு சோட்டு குட்டா. சின்ன சோட்டா நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். சேட்டு ஆட்டோ. சரிப்பா, இப்படி கும்பிடுறது என்னப்பா, நான் கூட பயங்கரமா அதுவும் நினைச்ச ஆசை இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா கேட்டா வெளியில மட்டும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, ஆக்சுவலா வந்து குட்டா வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 பேரும் ஸ்ட்ராங்கா நோ நோ, அதுவும் மேடம்லாம் வந்து நோ நோ அவ்வளவுதான். என்ன வச்சுருந்தீங்களா அதை? ஆமா பேரு அப்படியே எடுத்துட்டு போய்க்கிறேன் ஒண்ணு. தண்ணி பாட்டில் அங்க இருக்கிற ஓரம் வச்சுட்டு சரி வாங்கப்பா. ஐஸ்வர்யா பா, குட்டா அண்ணா பார்க்க போலாம் வா. ஐ சேட்டை இந்த மாதிரியே சேட்டையை பண்ணிக்கிட்டு அழகாக சூப்பராக வளரணும். சரியா? ஓகே, ஆசிர்வாதம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் நீ ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் அண்ணா கொடுத்துதான் அன்னைக்கு. மீஞ்சூர் போயாச்சு, அத்தைகிட்ட காமிச்சாச்சு, சோட்டுக்கு காமிச்சாச்சு. சோட்டு நல்லா வேண்டிக்கிட்டாச்சு. 30 நாள் முடிச்சாச்சு. 30 நாளுக்குள்ளே சோட்டு வந்துட்டு அடுத்து குட்டாவை நம்மளுக்கு காமிச்சு வச்சுருக்கான் அப்படின்றது தான் வந்துட்டு உண்மை.
அவனை மாதிரியே அவன் டேஷ்போர்டில் படுத்திருக்கான். சோட்டு வந்து இதே மாதிரி நாங்கள் வாங்கி மீஞ்சூர் கூப்பிட்டு போயிட்டு வர வழியில் ஒன்று இங்கே எப்படி இருப்பான், நான் ஃபோட்டோ வைக்கிறேன் இங்கே, ஒன்று கழுத்து மேலே இருப்பான், இன்னொன்று டேஷ்போர்டில் படுத்திருப்பான். ஸோ அதே மாதிரியே இவனும் வந்து படுத்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து டைம் இல்லை, அவனுக்கு வேக்சினேஷன் போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டாக்டர் துரைக்கு வந்துட்டு கால் பண்ணி அவர் அவைலபிளாக இன்றைக்கின்னு கேட்டுக்க போகிறேன். என்னப்பா ஃபஸ்ட்டு வேக்சினேஷன்? ஆமாம். ஹலோ ஹலோ, டாக்டர் பேசுறாங்க. டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர். நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், சோட்டு வீட்டில் இருந்து. சொல்லுங்க. டாக்டர் நாங்கள் வந்துட்டு ஒரு பூடல் ஒன்று எடுத்திருக்கோம் டாக்டர். பூடல் சுருட்டையாக இருக்கும்ல, அந்த ப்ரீட் ஒன்று எடுத்திருக்கோம். சின்ன ப்ரீடு, 70 days ஆகுது. ஃபேன் ஒருத்தங்க தான் கிஃப்ட் பண்ணாங்க. அவனுக்கு இது ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணும்னே முதல் போட்டது போட்டாங்களா? முதல் அது போட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாப்பா கொண்டாந்து காமிங்க, பாப்போம். ஓகே டாக்டர், இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஒரு 20 minutes வந்துடுவேன் டாக்டர். வரவா? இன்னைக்கா? ஆமாம் டாக்டர், நான் ஆல்மோஸ்ட் பக்கத்தில். வரவா? வாங்க. ஓகே டாக்டர், நான் ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார், ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். தூங்கிக்கிட்டு இருக்க தெரியாம அது. குட்டா ஊசி போட்டுக்க போகலாமா? குட்டா எங்கே எது மூஞ்சுன்னே தெரியல. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அவனோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு, அவங்க ஆல்ரெடி அந்த பாரோ இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்னன்ற புக்கு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம டாக்டரை பார்க்க போகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு 26th வேக்சினேஷன் டேட் போட வேண்டியதுன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க போட்டது வந்து இது. ஸோ டாக்டர்கிட்ட கேட்போம் என்ன ஏது. டிவார்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இது பண்ணுவோம். சோட்டுக்கு புக் போட்டு கொடுத்தது வந்துட்டு டாக்டர் தான். ஆமாம், அந்த குட்டி புக்கு நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து இவங்க இங்கே அங்கேயே போட்டிருக்காங்க போல். ஸோ பார்ப்போம். போத்தாமா? ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் அப்படின்னு வருது வாயில். கொல்லலிஜ் எனக்கு மம்மி, கொல்லலிஜ். போலாமா? ஊசி போட்டு போமா? இதுதான் என்னோட கிளினிக். சோட்டுக்கும் இத்தனை காலம் இங்கே தான் காமிச்சிருக்கேன். இவனையும் இங்கே தான் காமிப்பேன். டாக்டர், ஹலோ ஆண்டி. ஊசிக்கு குட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன். இட்ஸ் ஓகே, மேனேஜபிள் தான். ஓரளவுக்கு வந்துட்டு சமாளிச்சுட்டேன். லைட்டாக தான் கற்றுனா. அண்ட் அடுத்தது வந்துட்டு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் தான் போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அண்ட் கொஞ்சம் விட்டமின் டானிக், டிவார்மிங் டானிக்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அதோட வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, ஸோ ஒரு வழியாக ஊசி போட்டுட்டு வந்தாச்சு. ஜாலியாக சார் தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வெளியில் கூப்பிட்டு போய் அலையிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். பாடிகிட்ட காமிச்சாச்சு, ஊசியை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு இதை பொதன்னு வளர்க்க வேண்டியதான் மிச்சம். ஓகே, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு. ஆமாம், இருக்கிற திங்ஸ் எல்லாமே சோட்டு ஓடுது. அதில் தூக்கி இதை உள்ள வச்சாச்சுன்னா அவ்வளோ பெருசு இருக்குது எல்லாமே. இவன் ஏற்ற சைஸில் எல்லாமே வாங்கணும். இவனுக்கு ட்ரெஸ் வாங்கணும், இவனுக்கு வந்துட்டு சாப்பாடு தட்டு வாங்கணும், லீஷ் வாங்கணும், காலர் வாங்கணும், அப்புறம் விதவிதமாக கண்ணாடி பொம்மை அதெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் க்ரூமிங் பண்ணணும், குளிப்பாட்டணும், ஹேர் கட் பண்ணணும். அவன் கண்ணில் எப்போவே உறுத்துது. இவ்வளோ வேலை இருக்குது. முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், ரேபிஸ் போடணும். வாங்க.